viewers, welcome to உங்க favorite நிகழ்ச்சி லேடி ஸ்பெஷல். தினம் வித்தியாசமான செக்மெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு வரோம். டெக்னாலஜி வளர்ந்ததுல எல்லா துறைகளிலும் நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு. அதே மாதிரி தாங்க அழகு கலையும். இந்த ஃபீல்ட்ல நிறைய விதமான எக்யூப்மெண்ட்ஸ் டெக்னிக்ஸ்லாம் தினம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இத பத்தி நமக்கு தெரிஞ்சா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. இப்ப நம்ம பார்க்க போற செக்மெண்ட் அழகு ஒரு அறிமுகம். Hi viewers, வணக்கம் and welcome to the show Lady Special. Every week இந்த செக்மெண்ட்ல நம்ம அழகு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நம்ம சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள ஷில்பா பியூட்டி பார்லர்ல இருக்கும். இந்த பார்லரோட பியூட்டிஷியன் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ரவி அவர்களை சந்திக்க போறோம். அவங்க இன்னைக்கு நமக்காக என்ன பியூட்டி ஸ்டைல் பண்ணி காட்ட போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். இன்னைக்கு நம்ம என்ன பியூட்டி ஸ்டைல் நீங்க பண்ணி காட்ட போறீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. அதாவது ஃபேஸ் எக்ஸசைசஸ். அதாவது ஃபேஸ்க்கு வந்து பொதுவாக நம்ம பாடிக்கு எக்ஸசைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேஸ் எக்ஸசைஸ்ங்கிறது வந்து ஃபேஸை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்காக, அந்த ஃபேஸில் ரிங்கிள்ஸ் எல்லாம் வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்மளே செல்ஃபாக என்ன பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத காமிக்க போகிறோம். மோஸ்ட்லி இப்போ ஃபேஷியலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய மசாஜஸ்லாம் கொடுப்போம். அந்த மசாஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் கொடுக்கும்போது தான் அந்த பிரைட்னஸ் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது அந்த கரெக்டாக அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் அவங்க பண்ணினாதான் அந்த ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ அப்லிஃப்ட் மசாஜ், ரிலாக்ஸிங் மசாஜ், அப்புறம் டீனேஜர்ஸ் மசாஜ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசாஜ் இருக்கு. ஸோ அது அந்தந்த ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிற மசாஜ். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும், அதாவது எபோவ் ஒரு 25 எபோவ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லாவே அந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஒரு 10 மினிட்ஸ் டெய்லியே இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஃபேஸ்ல அந்த ரிங்கிள்ஸ் கண்ட்ரோல் ஆகும். சாகிங் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து ஒரு 30 ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து போகும்னு சொல்றீங்க? கண்டிப்பா. மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஏஜிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிற டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நெக்ல கொஞ்சம் லைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும். டபுள் சின், அதாவது வெயிட் ஜாஸ்தியா ஆகும்போது இந்த ஃபேஸ்ல உள்ள சதையெல்லாம் கொஞ்சம் அப்படி கீழே இறங்கி வந்து இந்த போர்ஷன் எல்லாம் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு முதல்ல நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் வந்து நெக் எக்ஸசைஸ். இது எப்படி அப்படின்னா ஃபுல்லா நல்ல நெக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி நார்மல் ஒரு பிரீத் இன் அவுட் பண்றது. ஸோ இது எப்படி பண்றாங்கிறத பாருங்க. இது நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா கண் எல்லாமே நல்லா விரிச்சு வச்சுக்கணும். ஃபேஸ் பொசிஷன் எதையுமே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி இந்த ஃபேஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி கண்ணெல்லாம் நல்லா விரிச்சு வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணணும். இது நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நல்லது ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோலி கொஞ்சம் அப்படி டவுன் கொண்டு வந்து சின் வந்து அந்த நாடி வந்து தொடர மாதிரி, கழுத்தை தொடர மாதிரி கீழே வரைக்கும் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அவங்களோட இந்த டபுள் சின் வந்து தெரியும். இது ஃபுல்லாக அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இது நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் வந்து மினிமம் ஒரு 5 டைம்ஸ் அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ணிக்கணும். முதல்ல பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் போக 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 வந்து அந்த வலியெல்லாம் சரியாயிடும். இது ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் அந்த நெக்ல உள்ள லைன்ஸ் போறதுக்காக. அடுத்தது வந்து இந்த டபுள் சின், இந்த போர்ஷன் சொல்றோம் இல்லையா, அதாவது இந்த நாடி பகுதி, இது ரெட்டை நாடி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பண்றதுக்கு நல்ல தம்பு வச்சு அவங்க இது நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வச்சுட்டு திருப்பி ஒரு அப், அப்புறம் நார்மல் பொசிஷனுக்கு வரணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். கை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த டபுள் சின் வந்து வராமல் இருக்கிறதுக்காக பண்ணக்கூடிய பயிற்சி. இதுவுமே மினிமம் ஒரு 5 டைம்ஸ்ல பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம பண்ண போறது வந்து வாய் பகுதிக்கு. வாய் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த போர்ஷன் வந்து ரொம்ப அப்படியே சாகிங்கா ஒரு மாதிரி ஒரு ட்ரூப்பி வாய்ஸ் இது மாதிரி ஆயிடும். வாய் கொஞ்சம் தொங்கி போன மாதிரி இருக்கும். ஒரு ஏஜிங் ப்ராசஸ்ல இந்த இடத்துல ஒரு கீழே ஒரு இந்த ஸ்கின் எல்லாமே வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்த மாதிரி இருக்கும். அது வராம இருக்கிறதுக்கு இந்த போர்ஷனை வந்து கொஞ்சம் டைட் பண்ணணும். இந்த போர்ஷனுக்கு ஃபுல்லா பிளட் சர்க்குலேஷன் கொடுக்குற மாதிரி வாய் ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் குவிச்சு பண்ணிக்கிற மாதிரி உள்ள வந்து டைட் பண்றது. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா இந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே வந்து
அவங்களுக்கு இந்த போர்ஷனுக்கு கிடைக்கிறதுனால இந்த போர்ஷன்ல நல்ல ஒரு ரத்த ஓட்டம் இருக்கும், நல்லா டைட் பண்ணி கொடுக்கும். நல்லா டைட் அப்புறம் லூஸ் நார்மல் கொண்டு வரணும். திருப்பி இதே எக்ஸசைஸ் வந்து ஒரு 5 டைம்ஸ், எல்லா எக்ஸசைஸுமே வந்து ஈச் 5 டைம்ஸ் பண்ணினாலே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கும். ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடம்லாம் ரொம்ப சுருங்கி போயிருக்கும், அப்புறம் இங்கெல்லாம் ஒட்டி போயிருக்கும். இந்த போர்ஷன் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இறங்கி போயிடும், ஒரு மாதிரி இழைச்சது ஒரு ஆட் லுக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வந்து ரொம்ப சுருங்கி போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சீக்ஸ் நல்ல க்ளோ, நல்ல இதுவாக தெரியறதுக்கு, நல்ல க்ளோவாக தெரியறதுக்காக பண்ணக்கூடிய பயிற்சி வந்து உள்ள ஏர் ஃபில் பண்ணி பண்ணுற பயிற்சி. இது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைடில் ஃபுல்லாக கன்னத்தோட ஒரு சைடில் வந்து ஃபுல் ஏர் ஃபில் பண்ணிட்டு நார்மல் கொண்டு வரணும். அப்புறம் இன்னொரு கன்னத்துக்கும் அதே மாதிரி ஃபில் பண்ணி நார்மல் கொண்டு வரணும். ஸோ இது வந்து ஒரு வாட்டி ஃபில் பண்ணிட்டு ஒரு மினிமம் ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் அதிலே வச்சிருக்கணும். 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நல்ல ஒரு டைட்னஸ் கொடுக்கும்போது பெயின் இருக்கும், அந்த சீக்ஸ்லாம் பெயின் இருக்கும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க அதில் ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா நரிஷிங் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். கண்ணுக்கு செல்ஃபாகவே, அதாவது நல்ல கண்ணு நல்ல சுருக்கி பிடிக்கிற மாதிரி, கொஞ்சம் கண்ணை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது செல்ஃபாக நம்மளாவே பண்ணிக்கிற மாதிரி, அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சர்க்குலேஷன் நம்மளே வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து கை வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம். இது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளே பண்ணும்போது இன்னும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இது எனி டைம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் வந்து கொடுத்துக்கலாம். மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கண்ணு பகுதியில் வரக்கூடிய அந்த க்ராலைன்ஸ் வந்து வராமல் இருக்கும். என்ன வியூவர்ஸ், இவ்வளவு நேரம் இந்த ஃபேஸ் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும், அது பண்ணா என்ன மாதிரியான பயன்லாம் வரும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாங்க லட்சுமி ரவி அவர்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கணும். மீண்டும்